Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து classless inter domain addressingல எப்படி நம்ம subnetting பண்ண போறோம்னு சொல்லிட்டு சோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு IP அட்ரஸ் எடுத்துக்கிறேன். 195.10.20.128/26. இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? /26 represents the block ID or the subnet mask. சரியா? ஸோ இதை வந்து இப்போ நமக்கு இப்படி ஒரு IP அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, classless IP அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம ரெண்டு சப்நெட்டாக பிரிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம எப்பயுமே வந்து 26 represents எவ்வளோ block ID bits அப்படின்னு சொல்லி தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ 195.10.20. இப்போ இந்த 128 நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னா இதை நான் வந்து பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணால் எனக்கு 1 and 7 zeros. சரியா? ஸோ இப்போ இங்கே எத்தனை பிட்ஸ் கொடுத்துருக்காங்க? /26. ஸோ which means 26 bits are reserved for block ID. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம இங்கே எவ்வளோ பிட்ஸ் இருக்கும்? இங்கே வந்து ஃபஸ்ட் ஆக்டெட் 8 பிட்ஸ், இங்கே 8 பிட்ஸ். ஸோ இங்கே நம்ம 8 பிட்ஸ். ஸோ இங்கே வந்து 8 3s are 24, இங்கே 26 இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 பிட்ஸை வந்து நான் ரிசர்வ் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு 26 பிட்ஸ் வந்து பிளாக் ஐடினா எனக்கு வந்து ஹோஸ்ட் ஐடி எவ்வளோ இருக்கும்? 32. ஹோஸ்ட் ஐடி பிட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 32 minus 26 which is nothing but எனக்கு வந்து 6. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து 2 power 6. ரைட்டா? ஸோ இப்போ இங்கே 2 பிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து டோட்டலாக இங்கே 26 பிட்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சப்நெட்டிங் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே தான் வந்து சப்நெட்டிங் பண்ண போகிறோம். அதாவது இங்கே 0 0 0 0 0 0. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து சப்நெட்டிங் பண்ண போகிறோம். மீதி எந்த பிட்ஸையும் நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், எப்பயுமே வந்து சப்நெட்டிங் பண்ணும்போது நம்ம ஹோஸ்ட் ஐடி பிட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து சப்நெட்டிங் பண்ணுவோம். நம்ம நெட்வொர்க் ஐடி பிட்ஸை வந்து டச் பண்ணக்கூடாது. இங்கே நான் நெட்வொர்க் ஐடிக்கு பதிலாக நம்ம என்ன டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம்? இங்கே வந்து பிளாக் ஐடி. ஸோ இந்த 6 பிட்ஸ் 1 2 3 4 5 6 நான் சொன்ன மாதிரி இங்கே 6 பிட்ஸ் ஹோஸ்ட் ஐடி பிட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சப்நெட்டிங் பண்ண போகிறோம். ஸோ சப்நெட்டிங் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஃபஸ்ட் ஒன் வந்து S1. ஸோ S1 சப்நெட்டில் என்ன இருக்கும்? நமக்கு 195.10.20.10 நமக்கு இது வரைக்கும் நம்ம டச் பண்ணக்கூடாது. இப்போ இங்கேருந்து தான் சப்நெட் பண்ண போகிறோம். ரைட்டா? இந்த பிட்லேருந்து தான். அப்போது ஃபஸ்ட்டு பிட்டு வந்து ஃபிக்ஸட், இது வந்து ஃபிக்ஸட். ஸோ ரிமைனிங் நமக்கு 5 பிட்ஸில் என்ன வரும்? 1 2 3 4 5. கரெக்டா? ரைட்டா? அப்படியே என்ன வரும்? அப்படியே .100. இந்த 3 இதையும் டச், இந்த 2 இதையும் டச் பண்ணக்கூடாது. மூணாவது பிட் ஃபிக்ஸட். எப்பயுமே நம்ம சப்நெட் பண்ணும்போது நம்ம பிட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? 1 பிட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே அடுத்தது என்ன வரும்? 0 0 0 1. அப்படியே இது எது வரைக்கும் போகும்? இது வந்து கடைசியில் நமக்கு வந்து எது வரைக்கும் போகும்? 195.10.20.10 100 1 2 3 4 5. ரைட்டா? ஸோ திஸ் இஸ், அப்போ இந்த ரேஞ்ச் என்ன? இதோ இந்த ரேஞ்ச், இங்கேருந்து இந்த ரெண்டு ரேஞ்ச் என்ன இது எத்தனை வரும்? 195.10.20. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 128. திஸ் இஸ் நத்திங் பட் 128. திஸ் இஸ் நத்திங் பட் 159. ஸோ 159. ஸோ நமக்கு வந்து இப்போது S1 சப்நெட்டில் வந்து 200.10 195.10
10.20.128 195.10.20.159 வரைக்கும் இருக்கும். ஸோ மொத்தம் இங்கே எத்தனை இது இருக்கும்? 32 ஐபி அட்ரஸ் இருக்கும். 32 ஐபி அட்ரஸில் 32 நம்ம 30 தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 19 first IP address represents the network ID, whereas the last address represents the direct broadcast address of that particular subnet. First IP address represents the subnet ID of that particular network. Last IP address represents the direct broadcast address of that subnet. Okay, S1. இப்போ S2. இப்போ S2ல நம்ம என்ன பண்ணோம்? இப்போ 195.10.20. ஏற்கனவே நம்ம வந்து 26 பிட்ஸ் வந்து ஃபிக்ஸடு, ரைட்டா? 26 பிட்ஸ். இப்போது இது 27, இது வந்து என்னது? லாஸ்ட் இதில் வந்து 0ன்னு மாற்றுறோம். இப்போ S2 சப்நெட்டுக்கு இந்த பிட் 1 வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் எனக்கு எத்தனை பிட்ஸ் இருக்கும்? 5 பிட்ஸ். ஸோ இது ஃபிக்ஸட். ஸோ அப்புறம் .101 இது 3 பிட்டையும் டச் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு 26 பிட்ஸு. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிட்டை வந்து நான் சப்நெட்டை பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 00001 அப்படியே வந்து எனக்கு எது வரைக்கும் போகும்? இட் வில் கண்டினியூ டில் 101 ஃபிக்ஸட் 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இது என்னது? 195.10.20.160 to 195.10.20.191, ரைட்டா? ஸோ இங்கேயும் எனக்கு எவ்வளோ ஐபி அட்ரஸ் இருக்குது? 32 இருக்குது. 32ல் நான் 30 தான். S2 சப்நெட்டோட சப்நெட் ஐடி ஃபஸ்ட் ஐடி டு ரெப்ரசன்ட் தட் பர்டிகுலர் நெட்ஒர்க், அதோட நெட்ஒர்க் ஐடி ஃபஸ்ட் இதை எடுத்துக்குவேன். லாஸ்ட் ஐபி அட்ரஸ்ஸு டைரக்ட் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் எடுத்துக்குவேன். இப்போது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, இப்போ இங்கே இதை எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு அதாவது S1ல் இருக்கிறத வந்து எப்பயுமே நான் வந்து சொல்லியிருக்கேன், கிளாஸ்லெஸ் அட்ரஸிங்கை வந்து அதோட ஃபார்மேட் ரெப்ரசன்டேஷனே வந்து x.y.z.w/n இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்? ஸோ ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ S1க்கு 195.10.20.128 தான் நமக்கு இருந்தது. இங்கே /27 போடுவோம். ஏன் 27 போடுவோம்? நமக்கு என்ன எவ்வளோ பிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்? 26. அதுக்கப்புறம் ஒரு பிட் எதுக்கு பண்ணோம்? சப்நெட்டுக்காக பண்ணோம். அதாவது 100 ஒரு இடத்துல பண்ணோம், ரைட்டா? 45 இப்போ இது வரைக்கும் தான் நமக்கு ஃபிக்ஸடு. இது சப்நெட்டுக்காக வச்சோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்போ இங்கே இந்த 3 பிட்டு இப்போ ஃபிக்ஸட் ஆகுது. இந்த சப்நெட்டுக்குரிய பிட்டே நம்ம எடுத்துக்கணும். ஸோ /27 S1க்கும் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே மாதிரி S2க்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 195.10.20.128/27 that is 101. ஸோ 1 2 3 4 5. ஸோ இங்கேயுமே வந்து என்ன பண்ணோம்? இது 26, இங்கேயும் இந்த பிட்டு ஃபிக்ஸட். ஸோ 101 ஃபிக்ஸட். ஸோ இங்கேயும் நமக்கு எவ்வளோ பிட் இருக்குது? 27 பிட்ஸ். ஸோ அதனால் இதையும் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், சரியா? ஸோ இந்த வீடியோவில் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங்கை வந்து அதில் எப்படி சப்நெட்டிங் பண்ணோன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வேரியபிள் லென்த், இதே சிஐடிஆர் நெட்வொர்க்ஸில் வந்து வேரியபிள் லென்த் சப்நெட்டிங் எப்படி நம்ம பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.